முன்னாடி எடுத்த படமான ஒரு டவுட் வேற இருக்கு எனக்கு. இப்போ எடுத்த படங்க தான் அப்படி சொல்றாங்களோங்கிற அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு காமெடி செம்ம ஒர்க்கட்டு. சந்தானம் சாரை ஹீரோவா பார்க்கறத விட முழு காமெடியனா செம்மையா ரசிச்சோன்னே சொல்லலாம். ஒர்க் அவுட் ஆயிருக்கா இந்த விஷயமா? விழுந்து விழுந்து சிரிச்சோம் ப்ரோ. பக்கத்தில் இருக்கிறவன் யாருன்னு தெரியாத அளவுக்கு விழுந்து விழுந்து சிரிச்சோம். அந்த அளவுக்கு காமெடி செம்ம ஃபன்னாக போச்சு. கவுண்டர்லாம் அதெல்லாம் செம்மையாக இருந்தது. அதுவும் மாமியார் காமெடி, சந்தானம் சாரோட மாமியார் பார்த்தாங்கன்னா துரத்தி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு மாமியாரோட காமெடிலாம் பயங்கரமாக இருந்தது. சூப்பராக இருந்தது. உண்மையிலே படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படமாங்கிற ஒரு டவுட் வர அளவுக்கு நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே செம்ம காமெடி பண்ணு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சில இடத்துலலாம் விசால் சார்லாம் பார்க்கும்போது, சிக்ஸ் பேக்லாம் பார்க்கும்போது பொண்ணுங்க நாங்கள் போகிறத விட பசங்க தான் தேட்டருக்கு முன்னாடி போய் ஸ்க்ரீனில் ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஆகா சிக்ஸ் பேக்கா அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அவரை அவ்வளோ ரசித்தாங்க. உண்மையை சொல்லணும்னா அப்படின்னா அதுவும் சாங்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க ஃபுல் வைப்பு உள்ளே போய் தேட்டரில் போயிட்டு டான்ஸ் ஆடும் மையங்கிற அளவுக்கு போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. தேட்டரில் இருக்கவங்களே ஸ்க்ரீனில் மேலே ஏறிடுவாங்களோ பயந்துட்டு கிடந்தாங்க. அந்த அளவுக்கு செம்ம இது. ஒன்ஸ் மோர் கேட்டு கேட்டு தொண்டையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்படி இருந்த மனுஷன் இப்போ மாதிரி ஆகிட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தயவுசெய்து க்யூர் ஆகி கம்பேக் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் விசால் சாரோட இது. ஏன்னா இன்னொரு ஒரு விஷயம் ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரி, அவர் ஆக்டர், அவர் நல்லவர் கெட்டவர், அது பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாரு, இதெல்லாம் தாண்டி அவருக்கு உடம்பு சரி. அவரை போய்கிட்டு தேவையில்லாமல் நிறையா வீடியோஸ் நான் பார்த்தேன். அதில் ஒரு 2-3 வீடியோஸ்லாம் அவங்க பேசின விட எனக்கு சுத்தமாக பிடிக்கல. யோசிங்க, குடிச்சதுனால இப்படி ஆயிடுச்சு, அதாகிடுச்சு, இதாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா அவங்க பக்கத்தில் உட்காந்து டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க போல. அவங்க வேறு வேலையும் இல்லாமல் டெய்லி வந்து அவர் குடிக்கிறத வந்து இவங்க பக்கத்தில் வந்து பார்த்தாங்களா இல்லை ஊற்றிட்டு கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. எப்படி ஒரு மனுஷன் உடம்பு சரியில்லைங்கிறத இவ்வளவு கேவலமாக மட்டமாக பேசி அதில் நீங்கள் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. எல்லோரும் சொல்லுவாங்க அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், அதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் பண்ணான். அவன் யாராக என்ன வேணாலும் பண்ணிட்டு போடுங்க. ஆனால் ஒரு ஹியூமன், ஒரு சாதாரண மனுஷன். அவர் ஆக்டரு அதெல்லாம் தாண்டி தூக்கி போடுங்க. அவர் ஒரு சாதாரண மனுஷன். அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் ரெக்கவரி ஆகணும்னு நீங்கள் நினைங்க. அப்படி இல்லையா நினைக்காட்டாலும் பரவாயில்ல. அவரை வந்து இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த வேண்டாமே நினைக்கிறேன் நான். அது ரொம்ப 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 கேவலமான ஒரு விஷயம். படுக்கையில் இருக்கும்போது படுக்கையாக இருக்கும்போது ஒருத்தனை கொலை பண்ணுறது வந்து எவ்வளோ கேவலமான விஷயமோ அந்த மாதிரி தான் இந்த விஷயம் நான் நினைக்கிறேன். பாட்டுலாம் பாடி இருக்காரு. அந்த பாட்டுக்கு தான் சார் ஒன்ஸ் மோர் போட்டோம். கடைசி வரைக்கும் போட மாட்டேன்ட்டாங்க. பசங்க அவ்வளோ டான்ஸு கெஞ்சிரும், ஒன்ஸ் மோர் போடுங்கன்னு. போடவே இல்லை ப்ரோ கடைசி வரைக்கும். அப்படின்னா யோசித்து பாருங்கள். அது விஜய் ஆண்டனியோட லாஸ்ட்டு சாங் ஒன்று வரும். ஆக்சுவலி டைட்டில் போட்டால் எப்பவுமே எழுந்து வந்துடும். ஆனால் அந்த சாங் முழுசாக கேட்டு அதுக்கப்புறம் எழுந்து வந்தோம். அந்த அளவுக்கு பாட்டு சூப்பராக இருந்தது. செம்ம கிளாமர். அதை ஒன்று சொல்லணும். ஹீரோயின்ஸு இவ்வளோ கிளாமருங்கிறது இந்த படத்தில் தான் தெரியுது. அந்தளவுக்கு கிளாமர் இருந்தது. அதுவும் வரலட்சுமியோட யோகா கிளாமர்லாம் அடித்து மாசுன்னே சொல்லலாம். ஆனால் கிளாமர் காமெடியோடு பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. எங்களுக்கே அது வந்து ஒரு முகம் சுடிக்கிற மாதிரி தெரியல. நிறைய டபுள் மீனிங் காமெடி இருந்தால் கூட ரசிக்கிற மாதிரி தான் இருந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம்ம என்ஜாய்மெண்ட்டு. செகண்ட் ஹாஃபில் காமெடி கலந்த ஆக்ஷன்ஸ்லாம் நிறையா பார்க்கலாம். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதுவும் மனோபாலா சார்லாம் பேசி ஆகணும். செத்து சாவடிக்காண்டா எங்களெல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக இருந்தது படம். செம்ம என்ஜாய்மெண்ட். எனக்கு இந்த பொங்கல் வந்து கண்டிப்பாக விசால் அண்ட் சந்தானம் பொங்கலாக தான் இருக்கும் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அந்த அளவுக்கு இருந்தது. சந்தானம் சார், அதுவும் மணிவண்ணன் சாரோட அந்த ஆட்டோ சீன்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு விசால் சார் வந்து மணிவண்ணன் சார் மேலே கை போடும்போது ஒரு ஃபீல் போல அந்த ஃபீல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உண்மையிலே சந்தானத்துக்கு ஏதாவது சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? உண்மையே சொன்னால் உங்கள் முழு காமெடியனா நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு காமெடி ஹியூமர் சென்ஸு செம்ம கவுண்ட்ரு. டபுள் மீனிங்கில் கவுண்டர் அடிக்கிறார் ப்ரோ. கேர்ள்ஸ் நாங்களே சிரிக்கிறோம். யோசித்து பாருங்கள். இந்த இடத்துல வந்து நாங்கள் யோசிக்கணும் தானே, இது என்ன டபுள் மீனிங் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு யோசிக்கவே விடலை. எனக்கு என்னென்னா ஒரு படம் அப்படின்னா கண்டிப்பாக கதை இருக்கணும்னு நான் ரொம்ப யோசிப்பேன். ஆனால் எனக்கு கதையை பற்றி யோசிக்கவே விடலை. எல்லா இடத்துலையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்ததுனால கதை எங்கேன்னு நான் யோசிக்கல, லாஜிக் யோசிக்கவே இல்லை. நிறையா இடங்களில் நான் லாஜிக் பார்க்கணும்னு நினைப்பேன். ஆனால் லாஜிக்கே பார்க்க விடலை. மனோபாலா சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் விழுந்து சிரிச்சோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. பழைய காமெடி. ஆனால் இப்போ வரைக்கும் பசங்க ரசிக்கிறாங்க. அதுதான் எனக்கு பெரிய விஷயமா தெரியுது. அவ்வளோ சூப்பராக இருந்தது.